நானும் வளர்ந்த என்ன யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா. அதுலயும் கலக்க போகுது யாருல கலக்கி எடுத்தவரு. இந்த படத்திலையும் ஒரே கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கி எடுத்திருக்கிறாருடா. படம் சூப்பரு. அதாவது அப்நார்மலா சிரிப்பா அவரே கொடுத்துறாரு, நார்மலா நம்மள சிந்திக்கவும் வைக்கிறாரு. படம் டக்கரு, ஃபைட்டு சூப்பரு, மியூசிக்கு அருமை. என் பையன் சூப்பரு. புடி அப்புறம் வேற இது வந்துட்டு ஃபைட் சீக்வென்ஸ்ல எப்படி இருக்கு? கண்டிப்பா ஃபைட் சீக்வென்ஸ் வந்து சூப்பரா பண்ணிருக்கிறாரு. அப்நார்மல்ல இருந்தாலும் அவரால ஃபைட் பண்ண முடியும், நார்மலா இருந்தாலும் ஃபைட் பண்ண முடியும்னு அந்த ஃபைட் மாஸ்டர் யாருடா அதை மட்டும் பார்க்கல. கெவின் செம்ம கெவின், நீ அருமை. நான் கூட அன்பறிவோன்னு நினைச்சேன். கெவின் ஃபைட்ல சூப்பரா பண்ணிருக்காரு. பாட்டு மத ராசிடா மக ராசிடா அப்படின்னு எங்க அனிருத்து சூப்பர் சாங்கு. ஒவ்வொரு சீனுக்கும் பஞ்சு பஞ்சா அந்த பாட்டை வந்து போட்டிருக்காரு. அதே மாதிரி வில்லன், ஐயோ என்னோட வில்லன்டா வில்லன்டா, அவன் தாண்டா என் தம்பி. ஏய் துப்பாக்கி அவன் வச்சிருந்தாலும் அதுக்கு வில்லன் நான் தான்றாரு பாரு. பஞ்சு, அந்த பஞ்சு அப்படியே நெஞ்சுக்குள்ள அப்படியே பஞ்ச் ஆயிடுச்சுடா. அப்படி சூப்பரா வந்து துப்பாக்கி வில்லனை போட்டு துப்பாக்கி வில்லனை மறுபடியும் பார்க்க வச்சதுக்கு முருகதாஸ் அண்ணனுக்கு ஓம் நமச்சிவாயம். இந்த படம் உனக்கு வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல்ல இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. புரியல. லவ் தான் ப்ரோ, லவ் அந்த ப்ரொடெக்ஷன் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரெண்டுமே பிடிச்சிருந்து ப்ரோ, எண்டு வரைக்குமே பிடிச்சிருந்து. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் மாஸ் பண்ணிட்டாரு. அந்த இன்ஃபர்மேஷன் பத்தி தெரியல. தேங்க்யூ. படம் செம்மையா இருந்துச்சு. எஸ்கேக்காக கண்டிப்பா வந்து பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு. எஸ்கே பின்னிட்டாரு ஃபைட்லலாம். அந்த துப்பாக்கி பிடி சீன்லாம் செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா எஸ்கேக்காக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி மூவி. ஆக்ஷன் இருந்துச்சு, எமோஷனல், ஃபன் எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியில வந்து என்னன்னா ஒரு கன் வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்களா, அதை தடுக்கிறதுக்காக தான். மற்றபடி நல்லா இருந்துச்சு. போலீஸ் கூட நிறைய எஃபெக்ட் போட்டு சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆமா, 2 மணி நேரமுமே சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம் தாராளமா. லவ்வுக்காக தான். விடுங்க, வித்யூத்துக்காக தான் வந்ததே. தெருக்க விட்ல வித்யூத்துக்கும் டான்சிங் ரோஸ்க்காகவும் தான் வந்ததே. நடுவுல அந்த ஃபீல் வந்தாச்சும், பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக மூவிக்குள்ள இன்வால்வ் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் தாராளமா. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. பார்க்கலாம். நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம். கதை அப்படின்னா என்ன, அதான் நல்லா இருந்தது. மொத்தத்துக்கு நல்லா இருந்தது. சூப்பரா இருந்ததுமா. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிள் மெசேஜ் தான் ப்ரோ. லவ் பண்ணுற பொண்ணுக்காக லைக் அவர் எல்லாமே செய்கிறாரு. ஸோ அவங்களுக்காக யார் அவங்கள டிஃபெண்ட் பண்ணாலும் நான் இருப்பேன் அப்படின்றத லைக் இன்டெரக்டாக லைக் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. நிறைய வெப் சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மிர்சாப்பூர் அப்படி இப்படி நிறைய வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஏன்னா போகிற வரவங்கிட்டலாம் அங்கே கன் இருக்கும். ஒரு மல்லிகடை கூட நம்மளால் ஒழுங்காக போக முடியாது. ஸோ அதே கல்ச்சர் தமிழ்நாட்டில் வந்தால் அது எப்படி இருக்கும், அப்படி வரக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும், அதை வந்து நம்ம எஸ்கே வச்சு சிவகார்த்திகேயனை வச்சு அவருக்கு வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே கதைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை அழகாக டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு 4 கண்டெய்னர் வந்து ஃபுல் ஆஃப் கன்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, பார்டரில் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு. அதை எப்படி வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் நல்லா இருக்குது. கஜினிக்கும் அதுக்கும் அப்படிலாம் டிசார்டர் மாதிரினா அது வந்து என்னன்னா அதை வச்சு ஒரு ஹீரோயிசமாக பயன்படுத்துறாங்க. அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. வண்டி கண்டிப்பாக படம் வந்து நல்லா இருக்கு. வில்லனுக்கும் ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் பெரிய ஒரு ஆட்சி. பெரிய இயக்குநர்கள்லாம் தொடர்ந்து அவர் படங்கள்லாம் வந்து செலக்ட் வருது. அந்த வரிசையில ஏஆர் முருகதாஸ் வந்துருவாரா இந்த படத்தை பாக்குறப்ப எப்படி இருக்கு? அதான் சொல்றேன், அவர் ஒரு கம்பேக் வருது. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம் கூட எடுத்து ரொம்ப அதுக்கப்புறம் ஆக்சுவலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் கொடுத்த ஹிட்னா நீங்க தமிழ்ல எதை சொல்லலாம், துப்பாக்கியை சொல்லலாம். துப்பாக்கி, கத்தி, அதுக்கப்புறமா ஒன்றும் அவரது மிகப்பெரிய ஹிட்லாம் இல்லை. திஸ் இஸ் அ கம்பேக் தான். ஆக்சுவலா இதுல ஒரு செட்பேக் இருக்குங்க. கம்பேக்கா இருந்தாலும் ஒரு செட்பேக்கும் சொல்லி தான் ஆகணும். பாட்டு எதுவுமே நல்லா இல்லை.
ஒரு பாட்டு கூட நெஞ்சில நிக்கல. மத்தபடி பாத்தீங்கன்னா இல்ல எதுவுமே பாட்டு நீங்க உட்காந்து ரசிச்சு பாக்குற மாதிரிலாம் இல்ல. அதே மாதிரி இன்ட்ரோ சீன் வந்து கொஞ்சம் சிவகார்த்திகேயனுக்கு நல்லா கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு அமரன் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இட்ட கொடுத்துட்டு நான் சிவகார்த்திகேயனை பார்க்க போறேன். ஸோ அப்போ அந்த ஃபேன்ஸ் மத்தியிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ட்ரோ சீன் வந்து கொஞ்சம் அந்த ஆப்ட் ஆகலையோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி ஸ்டோரிஸ் ஓகே, ஸ்க்ரீன் பிளே இஸ் ஓகே. சிவகார்த்திகேயன் நடிப்பை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல, அவர் பிச்சு பெடல் எடுக்கிற ஒரு ஆள் தான். அதே மாதிரி அவருக்கு இருக்கிற கிரேஸை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஃபேன்ஸ் நிறையா வச்சுட்டு இருக்கிறவர் யாருன்னா உண்மையாலேயே வந்து சிவகார்த்திகேயன் சொல்லலாம். ஏன்னா விஜய்லாம் எங்கேயோ போயாச்சுங்க, அவரே ஊரை விட்டு போயிட்டாரு. ஏன் விஜய் துப்பாக்கி ஆல்ரெடி குத்தாச்சு. இங்க படமே துப்பாக்கி கதை தான். இங்க 4 பெட்டி இறக்கி வச்சிருக்காங்க, ஃபுல்லா துப்பாக்கி தான். ஸோ ஒரு மிகப்பெரிய ஃபேன் கிரேஸை வந்து சிவகார்த்திகேயன் வச்சுட்டு இருக்காரு, அதுவும் ஃபுல் ஆஃப் யூத்து. அதை பார்க்கும்போது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ ரசிகர்கள் விஜய் அஜித்தை தாண்டி ஒரு சிவகார்த்திகேயன் ஒன்றும் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஆக்டர் கிடையாது. ஒரு சின்ன இதுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய யூத் சப்போர்ட் இருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். மனமார வாழ்த்துக்கள் தான். நல்லா இருக்கணும், நல்லா படம் எடுத்திருக்காங்க. விஜய்லாம் ஏங்க அவர் தான் உச்ச நடிகர்னு அவர் சொல்லிக்கிறார். விஜய் இடத்தெல்லாம் யாரும் பிடிக்கவே முடியாது. பிகாஸ் அது ஒரு இடமே இல்லை, அதுவே ஒரு எம்டி கிரவுண்டு தான். அந்த எம்டி கிரவுண்டை போய் ஏன் பிடிக்கணும்? சிவகார்த்திகேயன் அவருக்கான ஒரு இடத்தை அவரே உருவாக்குவார்.